சயின்ஸ் வந்துட்டு இப்போ தான் எல்லாம் டிஸ்கவர் பண்ணுறாங்க. எப்படி ஞானியர்கள்லாம் அந்த காலத்திலேயே டிஸ்கவர் பண்ணிட்டாங்க, எப்படி ஓலைச்சுவடியாக எழுதியிருந்தாங்க, என்ன நடந்ததோ எல்லாம் கரெக்டாக சொல்லுவாங்க. இந்த பிரபஞ்சத்தின் நியதியில் காந்தத்தில் எல்லாம் அங்கே அடங்கியிருக்குது. எதுவுமே மறைஞ்சு போகிறது கிடையாது, இருந்துக்கிட்டே தான் இருக்கும். எத்தனை கோடி ஆண்டுகளாக இருக்கும் ஃப்ரம் த பிகினிங் டுடே அறிவு இயங்கிக்கிட்டு தான் இருக்கும் காந்தமாக. அதனால் இந்த பிரபஞ்சத்தின் ரகசியம் எல்லாமே அங்கே ஒரு நூலகம்னு சொல்கிறோம்ல, காஸ்மிக் லைப்ரரி, அங்கே இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆகாஷிக் ரெக்கார்ட்னு சொல்கிறோம். அப்போ ஞானிமார்கள்லாம் ஆன்மீகத்தில் உச்சகட்டம் அவங்க நல்ல தியானம் பண்ணுறாங்கன்னாக்கா நெற்றிக்கண் உச்சிக்கண் மூலமாக இதெல்லாம் வந்துட்டு இங்கே ரிசீவர் என்படங்க ரிசீவர் டிரான்ஸ்மிட்டு அங்கே இருந்து காந்தம் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணலாம். அப்போ அது இவங்களுக்கு கிரகிக்கக்கூடிய தன்மை ஏற்படும். பிரபஞ்சத்தில் காந்தமாக இருக்கக்கூடிய ரகசியம் எல்லாமே பக்குவம் இல்லாமல் வராது. நமக்கு பக்குவம் இருக்கணும், அதை ரிசீவ் பண்ணக்கூடிய தகுதி, அதுக்கு எகெயின் மனம் செம்மையாக இருக்கணும், இடகரமான ஒரு அறிவு இருக்கணும், புத்தி தடுமாறக்கூடாது. அதன் பிற்பாடு நம்ம இந்த கோரிக்கைகளை ரிக்வஸ்ட் எல்லாம் நம்ம பிரபஞ்சத்துக்கு டிரான்ஸ்மிட் பண்ணும்போது அப்போ அங்கேருந்து நமக்கு பதிலாம் வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து ஆன்மீகத்தில் உயர்வு கண்டவர்களுக்கு, ஆன்மீக உயர்வுனாக்க தியானம் நல்லா பண்ணுறவங்க, அனகதா நெற்றிகன் உச்சிகன் நல்லா தியானம் பண்ணுறவங்க, யூ கேன் பி receptive to all these Akashic records.